ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் அருமையான ஒரு புளி சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பொடி ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அப்படி செய்யும்போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். பொரியட்டும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைன்னா துணியில் துடைச்சிட்டு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு வறுபட்டோன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் வடித்த சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாதத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். எல்லா சாதத்துலையும் எண்ணெய் படம் மாதிரி கலந்துட்டோம்னா தான் உதிரியாக நமக்கு புளி சாதம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதையும் ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நம்ம பொடியில் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம். நாங்கள் பூண்டு சேர்த்துறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு விருப்பம் இல்லாதது நீங்கள் சேர்த்த வேண்டாம். எண்ணெய் நம்ம அளவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஜாஸ்தியாக எந்த அளவுக்கு ரைஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன், அதனால் சீக்கிரம் அதுவும் வறுபட்டுரும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஆல்ரெடி பொடியில் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ முதல்ல போட்டால் கருகிடும். அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் 150 கிராம் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டோம். இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். புளிக்கரைசல் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் இந்த புளிக்கரைசல் நம்ம கொதிக்கட்டும். புளிக்கரைசல் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்து வச்ச பொடி ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். புளிக்காய்ச்சல் இந்த அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் திக்காகட்டும். புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானா போதும். இந்த புளிக்காய்ச்சல் மீதி இருந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நீங்கள் வேணுங்கும்போது சாதம் முட்டை வடித்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சல் இறக்கி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தோடு. இப்போ புளிக்காய்ச்சலை சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா பரவலாக ஊற்றிக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு பத்திலாம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உதிரியாக வடித்தது மிக்ஸ் பண்ணும்போது தைரியமாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம், குலையாது.
இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெள்ளை சாதமே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் இந்த வறுத்து அரைச்ச பொடியிலிருந்து ஒரு ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், வேர்க்கடலை நிறைய போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக சேர்த்திருக்கேன். கொஞ்சம் புளி தூக்கலாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சல் சேர்த்துக்கலாம். நம்ம உதிரியாக வடிச்சுங்கிறது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். உடனே சாப்பிடக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஊறி வரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்முடைய வறுத்து அரைச்சி செஞ்ச புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.